பொன்வில்சன் நரேட்டிவ் செட் பண்ண தடுமாறுறாரா எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி? இல்லை, தலைப்பு ஒன்று வச்சுட்டு விவாதம் இன்னொன்று வச்சிங்கன்னா அது வந்து நல்லா இருக்காது. தலைப்பு இல்லை, அந்த மாதிரி வச்சிருங்க. கூட்டணி எப்படி இருக்குது, கூட்டணி ஆட்சியா அப்படின்னு தலைப்பு வச்சீங்கன்னா அந்த விவாதத்துல களத்துல ஒருத்தருடைய வலிமையை தீர்மானிக்கிறது ஒரு ஃபேக்டர் அப்படின்னு சொல்ல முடியுமா? நீங்க பல விவாதங்களை பார்த்திருப்பீங்க சார். களத்துல தீர்மானிக்கிறது கூட்டணியா? நீங்க களத்தில் முந்துவது யார்? இப்ப அத பத்தி வேற அத பத்தி விவாதிக்கலாமா? இல்ல சரி, அத பத்தி விவாதிக்கலாமா? முந்துவது யார்? அமித்ஷா பேச்ச பத்தி விவாதிக்கலாமா? ஓபிஎஸ் சேர்க்கறத பத்தி விவாதிக்கலாமா? சரி, இந்த தலைப்பு விட்டுறலாமா? இல்ல இல்ல, சரி, இந்த தலைப்பு எல்லாமே வருது இல்ல சார். நான் சொல்றேன், நான் என்ன சொல்றேன், எந்த தலைப்பு அந்த தலைப்பை ஒட்டி பேசுற மாதிரி. களத்தில் முந்துவது யார் அப்படிங்கறத எந்த அம்சங்கள் தீர்மானிக்குது? உறுப்பினர் சேர்ப்பை தீவிரப்படுத்தும் திமுக. சரி. பரப்புரையில், சரி, பரப்புரை களம் இல்ல, பரப்புரையில் வேகம் காட்டும் அதிமுக. மூன்றாவது வரியும் படிச்சிருங்க. களத்தில் முந்துவ மூன்றாவது வரியும் படிச்சிருங்க. ரெண்டு பேரிய எந்த களத்தை காமிக்கிறீங்க? மூன்றாவது வரியும் படிச்சிருங்க. அதான் மூன்றாவது தான் சார். மூன்றாவது வரி என்னன்னு படிச்சிருங்க. இந்த ரெண்டையும் காமிச்சு தான் களத்தில் முந்துவது யாருன்னு கேக்குறீங்க. ரெண்டு மட்டும் இல்ல சார். இல்ல, இந்த ரெண்டு தான தலைப்பு. இல்ல 15 கோடி 15 லட்சம் ரெண்டு தலைப்பு வைக்கிறீங்க. மூன்றாவது வரியும் படிச்சிருங்க. இல்ல, அதான் மூன்றாவது வரி தான் சொல்றேன். இந்த ரெண்டு தலைப்பு முன்னாடி கொடுத்து இந்த ரெண்டு தலைப்புல களத்தில் முந்தி செல்வது யாருன்னு கேக்குறீங்க. சரி, அப்புறம் கூட்டணியை பத்தி களத்தை டிசைட் பண்றது யாரு சார்? களத்தை டிசைட் பண்றது என்ன ஃபேக்டர்? சரி, உங்க கருத்தை சொல்லுங்க. வேண்டாம், உங்க கருத்தை சொல்லுங்க. இப்ப அதுதான் சொல்ல வரேன். இப்ப நீங்க சொன்னது வந்து என்னன்னா, இப்ப இவங்க உறுப்பினர் சேர்ப்பை களத்தில் கொண்டு வருகிறார்கள். கூட்டணி பற்றி உங்களுக்கு சிரமத்தை நான் புரிஞ்சுக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி எங்க சிரமமே கிடையாது. நான் தான் ரெடின்றேன். சரி, அடுத்து இந்த தலைப்பு விட்டுறலாம். அத பத்தி விவாதிக்கலாமா? சொல்லுங்க. இத விட்டுறலாம்னு சொல்லுங்க. நான் விவாதிக்க ரெடி. சரி, கூட்டணி பத்தி பேசலாம். அந்த நெருடலே கிடையாது. திமுகவுக்கு என்ன நெருடல் கூட்டணியில இருக்குதோ அதே நெருடல், அதை விட குறைவான நெருடல் தான் அதிமுக கூட்டணி இருக்கு. சரி, கூட்டணி பத்தி பேசலாம். அவங்க எக்ஸிஸ்டிங் கூட்டணி, இவங்க உருவாக்குற கூட்டணி. சரி, நீங்க விரும்பி கேட்டதால சொல்றேன், கூட்டணி பத்தியே பேசலாம். கூட்டணி பத்தியே பேசுங்க. கூட்டணி பத்தி பேச எந்த திசையில இந்த கூட்டணி பயணிக்குது? கூட்டணி எத்தனையோ தடவை பேசியாச்சு. கூட்டணிக்கு 8 மாச காலம் இருக்கிறது. எந்த கூட்டணி எங்க போகும்னு யாருமே உத்தரவாதம் கொடுக்க முடியாது. பரப்புரைக்கு போயிட்டோம். நான் என்ன சொல்றேன், பரப்புரைக்கு போயிட்டோம், கொடுக்க முடியாது. கூட்டணி பத்தியே பேசலாம் சார். இப்ப பரப்புரைக்கு போயிட்டோம். அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கு வாங்கன்னு அழைப்பு கொடுக்கிறாரா இல்லையா? தாவேகா தொடங்கி, சீமான் தொடங்கி, கம்யூனிஸ்ட் தொடங்கி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடங்கி எல்லாருக்கும் கூட்டணிக்கு அழைப்பு விடுத்தாரா இல்லையா? அப்ப இன்னைக்கு பேசுனதுல என்ன சொன்னாரு? நீங்களே சொல்லுங்க. நான் பொதுவான அழைப்பு, யாரையும் நான் தனிப்பட்ட முறையில் அழைக்கல, பொதுவான அழைப்பு விரிச்சேன். ரத்ன கமல விரிக்கிறேன்னு சொன்ன பொதுவான அழைப்பு. அவர்களுக்கு அங்க வந்து இக்கட் இருக்குது, அதனால இத கிரெடிட்டா எடுத்துக்கிறாங்கன்னு சொன்னாங்க. தனிப்பட்ட முறையில் அழைப்பு விடுத்தார். விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ரத்ன கம்பளம் விரித்து வரவேற்கிறோம் அழைப்பு. அவர் பொய் சொல்றாரு, நிராகரிச்சிட்டாங்க. அவர் பொய் சொல்றாரு, இப்ப பொதுவா கூப்பிடுறாரு உங்க சேனல்ல. இப்ப அவர் பொய் சொல்றாருன்னு சொல்றீங்க. இல்ல இல்ல இல்ல, அவர் சொன்னதுதான் நான் பேசுறேன். இல்ல, நீங்க பேச முடியாது. அதை எடுத்து காட்டுங்க சார். அவர் எங்க விடுதலை சிறுத்தைகளை தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டாருன்னு நீங்க எடுத்து போடுங்க. நான் வேண்டாம்னு சொல்லியா? பல தருணங்கள்ல போட்டுருக்கோம் நாங்க. இல்ல இல்ல, அவர் கொடுத்த பேட்டி தான் போட்டுருக்கோம். இன்னைக்கு நாளிதழ்களுக்கு பேட்டி கொடுத்திருக்காரு, நியூஸ் 18க்கு பேட்டி இன்னைக்கு புதுக்கோட்டை பேட்டியிலேயே அவர் என்ன சொல்றாரு? நான் தனிப்பட்ட முறையில் யாரையும் அழைக்கல, இன்க்ளூடிங் அது தனிப்பட்ட முறை கேட்கறாங்க விடுதலை சிறுத்தைகள். அது எப்ப சொல்றாருன்னா, அது எல்லாரும் நிராகரித்த பிறகு எல்லாருக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்றாரு. எந்த நிராகரித்த பிறகு? எல்லாரும் விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட், சிபிஐ, சிபிஎம் எல்லாரும் கூட்டணி நிராகரித்த பிறகு நான் சொல்றேன். நிராகரித்த பிறகு நான் அந்த மாதிரி தனிப்பட்ட வந்த நாளிதழ் பேட்டியில திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று எண்ணம் பாருங்க. அவர் பேசும்போது நீங்க தாவேகாவுக்கு அப்படியே நீங்க கேட்டீங்க, அப்படின்னு சொல்றேன். நான் பேசும்போது வார்த்தைக்கு வார்த்தை நீங்க வந்து திருப்பி பேசுறீங்க. நான் முழுசா எப்படி பேச முடியும்? நீங்க ஒரு விஷயத்தை இன்டர்பிரட் பண்ணும்போது நான் அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது. எப்படி நான் இன்டர்பிரட் பண்றேன் சார்? அவர் இன்டர்பிரட் பண்ணி பேச முடியும். இல்ல இல்ல, ஒரு தலைவர் சொல்றது தான் நான் பேச முடியும். ஏன் தலைப்பை நீங்க கேள்விக்குள்ளாக்குனீங்க? அதுக்கு பதில் சொல்ல எனக்கு கடமை இருக்கா இல்லையா? எனக்கு. ஆமா, சொல்லுங்க. இல்ல, நீங்க தான் தலைப்பை மாத்திட்டேன்றீங்க. தலைப்பை மாத்தலையே சார். ஆமா, நீங்க கூட்டணி பத்தி பேச யார்? அது கூட்டணியும் பொருந்தும் கேஸ் கூட்டணியை பத்தி பேச சொல்லிட்டீங்க. இல்ல இல்ல சார், சார் கூட்டணிக்கு பேசணும் சிரமம் இருக்கு அப்படின்னா விட்டுறலாம். நான் சிரமமே கிடையாதுன்றேன். எந்த தலைப்பு மாத்திட்டேன்னு சொல்லுங்க. இல்ல இல்ல, ஏன் மாத்தீங்க? நீங்க தலைப்பு மாத்திட்டேன்னு சொல்லுங்க. தலைப்புல அப்ப நான் ரெடி. எல்லாரும் கூட்டணியை பற்றி மட்டும் பேசலாம்னா பேசலாம், நான் ரெடி. அதுக்காக நான் சொல்ல வரல. இப்ப நீங்க கொடுத்திருக்கிறது என்னது? உறுப்பினர் சேர்ப்புன்னு ஒரு கட்சிக்கு கொடுத்திருக்கீங்க. இல்ல, 3 கேள்வியை மட்டும் வச்சுட்டு விவாதிக்க முடியாது. களத்தில் முந்துவது யார் அப்படின்னா, மக்கள் அரசு செய்த திட்டங்கள், கூட்டணி கணக்கு, மக்களுடைய அரசுக்கு எதிரான எதிர்ப்பு மனநிலை எல்லாமே பொருந்தும். ஆளுங்கட்சியோட வியூகம் அப்படின்றது எல்லாமே பொருந்தும். களம் என்பது வெறும் மக்கள் பிரச்சாரம் மட்டும் கிடையாது. அதை தாண்டி கூட்டணி. 9 மாசத்துக்கு முன்னாடி ஏன் அதிமுக வந்து கூட்டணி, திமுக, விடுதலை சிறுத்தைகள், பாஜக, அதிமுக கூட்டணி ஏன் உருவாச்சு அப்படின்ற கேள்வி எல்லாம் இருக்கு. சரி, உங்களுக்கு இதை பத்தி பேச சிரமம் இருக்குன்னா அடுத்த நான் எனக்கு சிரமமே கிடையாது மறுபடியும் சொல்லிட்டேன் நான். ஏன்னா தலைப்பு என்னமோ அதை தான் தயாரிச்சுன்னு வர முடியும்.
அதற்கு அடுத்தது சரி, களத்தில் முந்தி செல்வது யார், எப்படி முந்துறாங்க அதான் சொல்றீங்க. இப்ப களத்தில் 7ஆம் தேதியிலிருந்து அவர் பிரச்சாரத்துக்கு இறங்கிட்டார். சரி, கூட்டணி கணக்கே இப்ப அவர் போடல, பிரச்சாரத்திற்கு நேரடியாக இறங்கிட்டார். திமுக அதிமுக பிரதான கட்சிகள் திமுகவை எதிர்த்து நம்ம என்ன களத்தில் செய்யணும். அப்போ 46 சட்டமன்ற தொகுதிகளில் எந்தெந்த பிரச்சனையும் உள்ளூர் பிரச்சனை இருக்குது. அத்திக்கடவு அவினாசிலேருந்து தொடங்கி இன்னைக்கு காவிரி வைகை குண்டாறு வரைக்கும் மேட்டூரின் அணையிலேருந்து உபரி நீர் எப்படி கடலில் கலக்குது, அது எப்படி நான் மாற்றுறேன் அப்படின்றத முதற்கொண்டு எல்லா விஷயத்தையும் உள்ளூர் பிரச்சனைகளை பேசுகிறார், யதார்த்தமாக பேசுகிறார். அப்போது மக்கள் வெள்ளம் வந்து நிற்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் வீரியமாக என்ன செய்கிறாங்கன்னா, உறுப்பினர் சேர்ப்பு இல்லம் இல்லமா வீடு தேடி அப்படின்னு அவங்க கொண்டு போகிறாங்க. அதில் சில முரண்பாடுகள் சில வழக்குகள் எல்லாம் இருக்குது. அவங்க ஒரு கட்டத்தில் வந்து வீட்டுக்கு வீடு நாங்கள் உறுப்பினர் சேர்க்க விரும்புகிறோம் அப்படின்னு அவங்க வந்து ஒரு புது டெக்னிக்கில் அவங்க போகிறாங்க. இன்னொரு பக்கம் களத்தில் பார்த்தீங்கன்னா சாதனைகளை சொல்ல வேண்டும் திமுக. அந்த சாதனைகளை சொல்கிற களத்துக்கு எப்போ வர போகிறாங்கன்னு தெரியல. இவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க செய்யாதது என்ன, நாங்கள் கடந்த 4 ஆண்டுகளாக நாங்கள் செய்தது என்ன, அதை அதிமுக பிரச்சாரம் பண்ணுறாங்க. இதில் களத்தில் யார் முந்துவாங்கன்றதே வந்து ஒரு கேள்விக்குறி தான். அது மக்கள் தான் முடிவு எடுப்பாங்க. ஏன்னா இன்னும் 8 மாதம் இருக்குது. அப்போது எல்லா விதத்திலையும் பார்த்தீங்கன்னா பிரச்சார விதத்திலையும் சரி, இல்லை உறுப்பினர் சேர்ப்பிலையும், இல்லை கட்சியின் கட்டமைப்பிலையும், இல்லைனா சாதனைகளை சொல்லுவதிலும், இல்லைனா சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா போதை பிரச்சனையா அந்த மாதிரி நிர்வாக பிரச்சனைகளை ஆளுங்கட்சி நிர்வாக பிரச்சனைகளை சொல்லுவதும், எதிர்கட்சி வந்து அன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அவங்க ஆட்சியில் என்ன நிர்வாக பிரச்சனை அப்படின்னு இன்றைய ஆளுங்கட்சி சொல்லுவதும், இது யதார்த்தம் களத்தில். இந்த களம் தான் நேரடி போட்டி. இது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும். மற்றபடி கூட்டணி எல்லாமே ஆடட் அட்வான்டேஜ் தான். இப்போ எல்லா பக்கமுமே வந்து பிரச்சனைனா இருக்கும், முரண்பாடுகள்லாம் இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எல்லாமே பேசி முடித்த பிறகு முரண்பாடுகள் வருகிறதா? திமுக கூட்டணி ஓரளவுக்கு எல்லா விஷயத்தையுமே பேசி முடிச்சாச்சு. அவங்க வந்து ஒன்லி தொகுதி பங்கீடு இது மட்டும்தான், இந்த விஷயத்தில் தான் அவங்க நிற்கிறாங்க, யாருக்கு எவ்வளோ. ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆரம்ப கட்ட பேச்சுவார்த்தை மட்டும்தான் அதிமுகவுக்கும் பிஜேபிக்கு நடந்தது. மற்ற கட்சிகள் எது எது வருது அப்படின்னு தெரியாது. ஏன்னா கடந்த காலத்தில் 2 பேரும் முரண்பாடோடு இருந்தவர்கள், எதிரெதிர் வரிசையில் இருந்தவர்கள். இப்போ புதுசாக ஒன்றா சேர்ந்துருக்காங்க. கடந்த காலத்தில் நடுவில் இருந்தாங்க, அதுக்கு பிறகு இடைவெளி வந்துருச்சு, இப்போ புதுசாக ஒன்றா சேர்ந்துருக்காங்க ஒரு பொது நோக்கத்திற்காக. அப்படிங்கும்போது அங்கே முரண்பாடுகள் இருக்குது. அதுவும் வந்து கடந்த காலத்தில் வந்து அந்த 3 தேர்தலில் தோல்வியின் போது இயற்கையாக அதிகமாக தெரியும் அது. ஆனால் எல்லாமே முடிந்த பிறகும் அந்த முரண்பாடுகள் இருக்குதா அப்படின்ட்டு தான் நம்ம பார்க்கணும். இப்போ நீங்கள் வந்து டிடிவியை பேசுகிறோம், ஓபிஎஸ்ஐ பேசுகிறோம் அப்படின்னா கூட இது ஆரம்ப கட்டத்தில் எந்த சைடில் என்ன முரண்பாடு இருக்குதுன்னு தெரியாது. அந்த பேச்சில் வந்து இன்னைக்கும் நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இறுதி வடிவம் பெற்ற பிறகு அப்போ இந்த சிக்கல் இருந்துச்சுன்னா நீங்கள் கேள்வி. அதிமுக பாஜக கூட்டணி இறுதி வடிவம் பெற்றிருக்கா இல்லையா? எதுவுமே இறுதி வடிவம் உறுதியாயிடுச்சு, கூட்டணி உறுதியாயிடுச்சு. இறுதி வடிவம் அப்படின்னா ஒரு தேசிய கட்சி கூட கூட்டணி வைக்கும் பொழுது சில விஷயங்களை வந்து பேச வேண்டியிருக்கும். தேர்தல் வாக்குறுதியிலேயே சில விஷயங்களை சேர்க்க வேண்டியிருக்கும், சில விஷயங்களை பேச வேண்டியிருக்கும். அவங்க கூட்டணியில் இருந்தவங்க, இவங்க கூட்டணியில் ஏற்கனவே இருந்தவங்க, இப்போ என்டிஏ கூட்டணியில் இருந்தவங்க சில பேர், அதே மாதிரி இவங்க அதிமுக கூட்டணியில் இருந்தவங்க சில பேர். இதில் யார் யாரை நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், யார் யாருக்கு மனசு இருக்குது வர்றதுக்கு, இல்லை யார் யார் பிரிந்து போக விரும்புகிறாங்க, இதெல்லாம் பேச்சுவார்த்தை இருக்குமா இல்லையா? இதெல்லாம் இயற்கையாக இருக்கும். ஏன்னா முரண்பாடு உள்ளவர்கள் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த பேச்சுவார்த்தை இப்போ 2 ஏணி. அதனால என்ன செய்யறாருன்னா அவர் களத்துக்கு போயிடுறாரு. நம்ம எப்படி கூட்டணி அமைஞ்சாலும் சரி, நம்மளோட பிரதான எதிரி திமுக. சரி, அந்த பாயிண்ட்ல அவர் நிற்கிறார், அவ்வளவுதான். அதே மாதிரி திமுக என்ன நிலைமைக்கு வந்துட்டாங்கன்னா, நம்ம சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பிரதான எதிரி அதிமுகவை தோற்கடிக்க வேண்டும். அந்த இதுல திமுகவும் தீவிரமா இருக்குது. இது முதல் சுற்று கருத்தா இருக்கு.